இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் கர்பூரி தாக்கூர் மற்றும் எல்கே அத்வானி. அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை? 11. மூன்றாம் துறையில் வருவது எது? போக்குவரத்து, காப்பீடு மற்றும் வங்கியியல். பஞ்சரா மற்றும் போரி என்பன எந்த ஆற்றின் துணை ஆறுகள் ஆகும்? தபதி. சந்தி தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம் என்பது யாருடைய வரிகள்? பாரதியாருடைய வரிகள். கிதாப் உல் ஹிந்த் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அல் பெரூனி. மகா கவிதை என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. ஆப்பிளில் இருக்கும் அமிலத்தின் பெயர் மாலிக் அமிலம். ஆப்பிளின் விதையில் இருக்கும் அமிலத்தின் பெயர் புரூசிக் அமிலம். காவிரி நதியுடன் தொடர்புடைய மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் பாண்டிச்சேரி. பஞ்சமண்டலி என்பது எதனை குறிக்கின்றது? சாஞ்சி கல்வெட்டினை. அவனி சிம்மன் என்ற பட்டப்பெயர் கொண்ட அரசன் சிம்ம விஷ்ணு. முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஆண்டு 1983. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர் யார்? எம் இதயத்துல்லா. சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? பிரிட்டன். குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. 2023ஆம் ஆண்டு காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? பலராமன். தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை NH 785. இதோட மொத்த நீளம் 38 கிலோமீட்டர். மதுரையிலிருந்து துவரங்குறிச்சி வரை. ஐந்திணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுளை குறிப்பது எது? தொல்காப்பியம். பஞ்சாயத்து ராஜ் நிறுவனம் அரசியலமைப்பு ரீதியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்த கமிட்டி LM சிங்வி. ஈரோட்டில் உள்ள கொடுமணல் என்ற பகுதி காணப்படும் இலக்கியம் பதிற்று 10. மயிலை பதிகத்தில் கூறப்பட்டுள்ள திருவாதிரை விழா எந்த மாதம் கொண்டாடப்படுகிறது? மார்கழி மாதம். மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம். தேர்தல் நீதி பத்திரம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2018. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350 அடிகள். அயோத்தி ராமர் கோவில் எந்த கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது? நாகரா. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 16வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? கசான், ரஷ்யா. நீர் சட்டம் ஆண்டு 1974. பெரும்பாலை அகழாய்வு இடம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பெரும்பாலை அகழ்வாய்வு இடம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தர்மபுரி. சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபுவால். கம்ப ராமாயணத்தின் 7வது காண்டம் எது? உத்தர காண்டம். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி என கூறியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ஆடல் என்பது தொழிற்பெயர் ஆகும். வம்சமணி என்ற நூலை இயற்றியவர் கவிகேசரி சாமி தீட்சிதர். தேம்பாகுடலணி என்பதன் பொருள் வாடாத மாலை. தகவல் அறியும் உரிமைச் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005ஆம் ஆண்டு அக்டோபர் 12. ரோமானியருக்கும் தமிழருக்கும் நடந்த வணிக தொடர்பினை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். காந்தி நடத்திய செய்தித்தாளின் பெயர் யங் இந்தியா. அன்னி பெசன்ட் அம்மையாருடைய செய்தித்தாள்கள் நியூ இந்தியா, காமன்வீல், இந்தியா ஒரு தேசம். லிங்க புராணம் என்ற நூலை எழுதியவர் யார்? அதி வீரராம பாண்டியன். ஆதி கவி என்று போற்றப்படுபவர் யார்? வான்மீகி. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி காணப்படக்கூடிய இடம் நாமக்கல். திருவிளையாடல் போற்றி கலிவெண்பாவை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். கம்ப ராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடப்படுபவர் குகன். ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம் பற்றிய விதி 161. கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி எங்கே அமைந்துள்ளது? சேலம். பாரி ஆட்சி செய்த பகுதி பரம்புமலை பகுதி. பரம்புமலை இப்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரான்மலை. இது எங்கே உள்ளது? சிவகங்கை மாவட்டத்தில். சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே.
சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் விதி. விதி 169. தேரி மணல் குன்றுகள் தமிழ்நாட்டில் காணப்படும் இடங்கள் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம். இக்கால ஔவையார் என திருவிக யாரை பாராட்டி உள்ளார்? அசலாம்பிகை அம்மையாரை. பெரியார் காங்கிரஸில் இருந்து விலகிய மாநாடு மற்றும் ஆண்டு. காஞ்சிபுரம் மாநாடு 1925ஆம் ஆண்டு. சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர். தமிழ்நாட்டில் கடைசியாக பிரிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டம் பிரிக்கப்பட்ட ஆண்டு 28 டிசம்பர் 2020. ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. கவிஞனின் காதல் என்ற நூலை எழுதியவர் தமிழ்ஒளி. அடல் பென்ஷன் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 9 மே 2015. தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் செகந்திராபாத். ஏரான் தூள் கல்வெட்டுகள் தொடர்புடையவர் புத்தகுப்தர். ஏரான் தூண் கல்வெட்டுடன் தொடர்புடையவர் புத்தகுப்தர். மசகான் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் மும்பை. கார்டன் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் கொல்கத்தா. ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் விசாகப்பட்டினம். கொச்சின் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் கொச்சி. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் ஆண்டு 1986. வள்ளலார் ஞானப்பச்சிலை என அழைத்தது தூதுவளையை. தங்க நாற்கர சாலையின் மொத்த நீளம் 5846 கிலோமீட்டர், அதாவது 5846 கிலோமீட்டர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது எந்த விதியின் கீழ்? விதி 370 மற்றும் 35A. LED விளக்குகளை சலுகை விலையில் அளிக்கும் மத்திய அரசின் திட்டம் உஜாலா திட்டம். ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை 5 காண்டங்கள் 3100 பாடல்கள். எனது மனசாட்சியின் காவலன் என காந்தியால் அழைக்கப்பட்டவர் ராஜாஜி. தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் நீலகேசி. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. ஷாஹித்-இ ஆசாம் என்ற பெயரில் அழைக்கப்படுபவர் பகத்சிங். கரும்பலகை யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் மலாலா. பட்டு உற்பத்தியில் இந்தியாவில் முதல் மாநிலம் கர்நாடகா. பூனா ஒப்பந்தம் ஆண்டு 1932 செப்டம்பர் 24. சமீபத்தில் நேட்டோ அமைப்பில் இணைந்த நாடு பின்லாந்து. உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது அமெரிக்காவில் அமைந்துள்ளது. பகிஷ் கிரித் ஹித் கரணி சபை யாரால் தொடங்கப்பட்டது? அம்பேத்கரால். பல்லவர்களின் அரச முத்திரை நந்தி மற்றும் சிங்கம். ப்ராஜெக்ட் யானை ஆண்டு 1992. சாக்கிய பௌத்த சங்கம் யாரால் தொடங்கப்பட்டது? அயோத்திதாசரால். அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கத்தை தொடங்கிய ஆண்டு 1898ஆம் ஆண்டு. கரிம அளவு அதிகமுள்ள நிலக்கரி வகை ஆந்திரசைட். நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் முதலாம் குமாரகுப்தர். எந்த மண் காணப்படும் இடங்களில் பாக்சைட் தாது பரவி காணப்படுகிறது? சரளை மண். உலகளாவிய மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 3வது இடம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தா. இந்திய கடற்படை கப்பலின் முதல் பெண் கேப்டன் ராதிகா மேனன். இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். லெஜியன் ஆஃப் ஹானர் என்ற விருது வாங்கிய இந்தியர் லலிதாம்பிகா. லெஜியன் ஆஃப் ஹானர் என்ற விருதினை வாங்கிய இந்தியர் லலிதாம்பிகா. இது பிரான்ஸ் நாட்டிலுடைய மிக உயரிய விருது ஆகும். இதை தனியாகவும் கேட்கலாம். பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதின் பெயர் லெஜியன் ஆஃப் ஹானர். இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் அஸ்ஸாம். இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு இலைஞ்சி. மதராஸ் ஐக்கிய கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1912. தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. உலகின் 8வது அதிசயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எது? அங்கோர்வாட் கோயில். அங்கோர்வாட் கோவில் எங்கு யாரால் கட்டப்பட்டது? கம்போடியாவில் 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்டது. குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. குலாம்கிரி என்ற சொல்லின் பொருள் அடிமைத்தனம். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தின் பெயர் காமராசர்.
சர்வோதய சமாஜ இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆச்சார்ய வினோபாபாவே. சர்வோதய சமாஜ் இயக்கம் யாருடைய கொள்கைகளை பின்பற்றி தொடங்கப்பட்டது? காந்தியடிகள். அம்ருத் சரோவர் பிரச்சாரம் எதனுடன் தொடர்புடையது? நீர். உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எது? பக்ரானங்கல் அணை. சாணக்கியர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்தை தொகுத்த இடம்? தட்சசீலம். அவ்வளோதான்.